வணக்கம் நண்பர்களே, நமது ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோடைக்காலம் வந்துவிட்டாலே சுட்டிரிக்கும் வெயிலும் அதோடு சேர்ந்து வரும் உடல் சூடு, நீரிழப்பு, உடல் சோர்வு மற்றும் வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகளும் நம்மை வாட்டி வதைக்கத் தொடங்கிவிடும். இந்த வெயிலை எப்படித்தான் சமாளிப்பது என்று யோசிக்கிறீர்களா? கவலையை விடுங்கள். இயற்கை நமக்கு அளித்திருக்கும் மிகப்பெரிய கொடைதான் கீரைகள். கோடையை குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் கழிக்க உதவும் முதல் 10 கீரைகளைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, நிறைய ஆரோக்கிய குறிப்புகள் காத்திருக்கு. 1. வெந்தயக்கீரை. கோடை காலத்தில் அனைவரின் வீட்டிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய கீரை இது. வெயிலால் உடலில் ஏற்படும் உஷ்ணத்தை உடனடியாக குறைக்கும் சக்தி வெந்தயக்கீரைக்கு உண்டு. பயன்கள்: வயிற்றுவலி, உடல் சூட்டினால் ஏற்படும் மூலக்கடுப்பு மற்றும் பித்த மயக்கத்தை குணப்படுத்தும். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை சீராக்கும். 2. பசலைக்கீரை. வெயிலில் அதிகமாக அலைபவர்களுக்கு உடலில் நீர்ச்சத்து குறைந்துவிடும். பசலைக்கீரையில் இயற்கையாகவே அதிகப்படியான நீர்ச்சத்தும் இரும்புச்சத்தும் அடங்கியுள்ளது. பயன்கள்: இது உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்டுகளை வழங்கி நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவுகிறது. 3. மணத்தக்காளி கீரை. கோடை காலத்தில் உடல் சூடு அதிகரிப்பதன் முதல் அறிகுறி வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண். இதற்கு மணத்தக்காளி கீரை ஒரு அருமருந்து. பயன்கள்: இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அல்சர் எனப்படும் குடல் புண்கள் மற்றும் வாய்ப்புண்கள் முற்றிலும் குணமாகும். 4. பொன்னாங்கண்ணி கீரை. பகலில் பார்க்க முடியாத நட்சத்திரங்களை இரவில் காட்டும் என்ற இந்த கீரையைப் பற்றி ஒரு பழமொழியுண்டு. வெயிலால் கண்கள் சிவந்து போவது, கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சினைகளுக்கு இது சிறந்த தீர்வு. இது கண்களுக்கு அதிக குளிர்ச்சியை தரும். மேலும் கோடையில் வறண்டு போகும் சருமத்தை பளபளப்பாகவும் ஈரப்பதமுடனும் பராமரிக்க உதவும் கீரை. 5. அகத்திக்கீரை. மிகவும் அதிக குளிர்ச்சி தன்மை கொண்ட கீரை இது. உடலில் உள்ள பித்தத்தை முழுமையாக குறைக்கும் ஆற்றல் கொண்ட கீரை. பயன்கள்: இரத்தத்தை சுத்திகரிக்கும். ஆனால் இதன் குளிர்ச்சித்தன்மை காரணமாக இதை வாரம் ஒரு முறை மட்டுமே உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். 6. புதினா இலை. புதினா என்றாலே ஒரு புத்துணர்ச்சிதான். கோடையில் ஏற்படும் அதிகப்படியான வியர்வையால் சிலருக்கு செரிமானம் மந்தமாகும். புதினா இதற்கு ஒரு சிறந்த தீர்வாகும். உடலை உள்ளே இருந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளும். ஜூஸாகவோ அல்லது துவையலாகவோ செய்து சாப்பிட்டால் வெயிலினால் ஏற்படும் தலைவலி மற்றும் வாந்தி மயக்கம் குணமாகும். 7. தண்டுக்கீரை. கோடையில் நிறைய பேருக்கு சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்படும். தண்டுக்கீரை நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து மிகுந்த ஒரு அருமையான உணவாகும். இது உடல் உஷ்ணத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் சிறுநீரக பாதையை சுத்தப்படுத்தி எரிச்சலை குணப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையும் தீரும். 8. முருங்கைக்கீரை. கோடை காலத்தில் உடல் சீக்கிரமாகவே சோர்வடைந்துவிடும். உங்கள் உடலுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் எனர்ஜி முருங்கைக்கீரையில் உள்ளது. பயன்கள்: இதில் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. கோடையில் ஏற்படும் நோய் தொற்றுகளிலிருந்து உடலை காக்க தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இது வழங்குகிறது. சிறுகீரை. அனைத்து வயதினரும் எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய ஒரு கீரை சிறுகீரை. வெயில் காலத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க இது உதவும். பித்த நோய்கள், காய்ச்சல் மற்றும் உடல் உபாதைகளை தவிர்க்க சிறுகீரை மிகவும் ஏற்றது. 10. கொத்தமல்லி இலை. இதனை வெறும் வாசனையாக மட்டுமே பார்க்கக்கூடாது. கொத்தமல்லியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. பயன்கள்: சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தி உடலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இது உடலின் ஒட்டுமொத்த வெப்பநிலையையும் சீராக வைத்திருக்க உதவும். ஃப்ரெஷ் வைப்ஸ் சிறப்பு ஆரோக்கிய குறிப்பு: கீரைகளை எப்போதும் மதிய உணவில் மட்டுமே சேர்த்துக் கொள்ளுங்கள். இரவில் கீரை சாப்பிடுவதை முற்றிலும் தவிருங்கள். ஏனெனில் அது செரிமானத்தை தாமதப்படுத்தி நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும். நண்பர்களே, இந்த கோடை காலத்தை நோய்களின்றி ஆரோக்கியமாக சமாளிக்க இந்த 10 கீரைகளில் ஏதாவது ஒன்றை தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ அல்லது பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். உங்களுக்கு மிகவும் பிடித்த கீரை எது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற பயனுள்ள மற்றும் ஆரோக்கியமான பல குறிப்புகளை தொடர்ந்து பெற நமது ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.